Good morning, children. Today we are going to see about shale gas. Shale refers to the soft, finely stratified sedimentary rock. So shale என்னன்னா சாஃப்டாக இருக்கும். அது எங்கே இருக்குன்னா அடிப்புறத்தில் லேயர்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக், அதாவது மென்மையான சாஃப்டான பாறைகள் இருக்கிறது அடியில் இருக்கும். தட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த காம்பாக்ஷன் ஆஃப் ஸ்மால் ஓல்டு ராக்ஸ். ஸோ அது எதிலிருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா, காம்பாக்ஷன்னா சின்ன சின்ன பாறைகள் நெருக்கமாக அமைஞ்சிருக்கும். அதுக்கு மேலே அந்த சாஃப்ட் ராக்ஸ் ஒரு லேயர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதுதான் என்ன சொல்கிறோம், ஷேல்னு சொல்கிறோம். ஸோ கண்டெய்னிங் மட் அண்ட் மினரல்ஸ். ஸோ அதில் ராக்ஸுக்கு நடுவில் என்னென்ன இருக்குன்னா மட்டும் அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் த மினரல்ஸ். மட்டுனா சேரு அண்ட் மினரல்ஸும் இருக்கும். அந்த மினரல்ஸ் என்னென்ன மினரல்ஸ் இருக்குன்னா சச்சஸ் குவாட்ஸ் அண்ட் கால்சைட். என்னென்ன மினரல்ஸு, குவாட்ஸும் அண்ட் கால்சைட் ரெண்டு மினரல்ஸும் இருக்கும். ஸோ அப்போ இதுதான் ஷேல்ன்றது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் trapped beneath earth surface. ஸோ அந்த ஷேல் கேஸ் எதிலிருந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னா earth surface, beneath the earth surface, அதாவது பூமியினுடைய அடிப்பகுதியிலிருந்து கிடைக்கிறது. These rocks contain fossil fuels like oil and gas in their force. ஸோ அந்த மாதிரி இந்த ராக்ஸுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா it contains the fossil fuels like oil and gas. அந்த நடுவில் துளையில் ஆயிலும் கேஸும் இருக்கும். The fuel is extracted by technique called ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங். ஸோ அது மாதிரி இந்த ஃபியூல், அதாவது ஷேல் கேஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற எடுக்கிற டெக்னிக்கு தான் என்ன சொல்கிறேன்னா ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங். தட் இஸ் ட்ரில்லிங் ஆர் வெல் போரிங் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக் லேயர்ஸ் டு ரீச் ப்ரொடக்டிவ் ரிசர்வர் லேயர்ஸ். அதாவது அந்த நம்மளுக்கு அந்த கேஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், ட்ரில்லிங் பண்ணுறது, துளையிறது, அல்லது வெல் போரிங் போட்டு அந்த செடிமெண்ட்ரி ராக்ஸை போய் ரீச் பண்ணி அந்த கேஸ் அடைகிற வரைக்கும் ட்ரில்லிங் போடுறது தான் என்னது ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங். ஸோ அப்போ அந்த ஃபியூலை எடுக்கிறதுக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம், ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் மெத்தட். நெக்ஸ்ட் யூ சி என்விரான்மெண்டல் கன்சர்ன் ஆஃப் ஷேல் கேஸ். ஸோ அப்போ அந்த ஷேல் கேஸ்னால என்னென்ன என்விரான்மெண்டல் கன்சர்ன், அதாவது என்னென்ன எஃபெக்ட், ஷேல் ட்ரில்லிங் could affect groundwater reserves. ஸோ அது மாதிரி ஷேல் கேஸை எடுக்கிறதுக்காக நம்ம ட்ரில்லிங் பண்ணும்போது, துளையிடும்போது கிரவுண்ட் வாட்டர் லெவல் அஃபெக்ட் ஆகுது, which can contaminate the drinking water resources and also affect the fertility of the soil. ஸோ அப்போ அந்த ட்ரிங்கிங் வாட்டர் contaminated, that is it can be polluted and also it affect the fertility of the soil. நிலத்தினுடைய வளமும் கிரவுண்ட் வாட்டர் லெவலும் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகுது. செகண்ட் பாயிண்ட், millions of gallons of water is needed to break and release the shale gas, which in turn can affect the water table. So millions of gallons of water na பல மில்லியன் கன அளவு தண்ணி. ஸோ நம்ம இந்த அடியில் இருக்குது இல்லையா அந்த கேஸ், ஷேல் கேஸை அதை எடுக்கிறதுக்காக, நம்ம அதை எண்ணெயை எடுக்கிறதுக்காக என்ன செய்கிறோன்னா நிறைய வாட்டரை யூஸ் பண்ணுறோம். பல மில்லியன் கலன், அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் கலன்ஸ் ஆஃப் வாட்டரை யூஸ் பண்ணுறதுனால இது என்ன ஆகுதுன்னா இட் அஃபெக்ட்ஸ் த வாட்டர் டேபிள், அதாவது நிலத்தடி நீர் மட்டத்தை இது பாதிக்குது. நெக்ஸ்ட் யூ சி மோர் டு நோ. India has identified as 6 basins as areas for shale gas exploration. அந்த ஷேல் கேஸை இந்தியாவில் எத்தனை இடத்துல எடுக்கிறாங்க, அதாவது ஆற்றுப்பகுதிகள், அதான் பேசின்ஸ். எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் காம்பே, தென் அஸ்ஸாம் அரக்கான், நார்த் ஈஸ்டில் அஸ்ஸாம் அண்ட் அரக்கான், நெக்ஸ்ட் சென்ட்ரல் இந்தியாவில் கோண்ட்வானா, நெக்ஸ்ட் ஈஸ்ட் கோஸ்டில் கிருஷ்ணா கோதாவரி ஆன்ஷோர், நெக்ஸ்ட் ஒன் காவேரி ஆன்ஷோர் அண்ட் இண்டோ கேஞ்சட்டிக் பேசின்ஸ். இது மாதிரி இந்த 6 பேசின்ஸ் பிளேஸில் தே எக்ஸ்ப்ளோர் த ஷேல் கேஸை இந்த இடத்துலலாம் எடுக்கிறாங்க. இதை படிச்சுக்கோங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. Okay, next one, wind energy. The kinetic energy possessed by the wind is due to its high speed that can be converted into mechanical power by wind turbines. So the kinetic energy na the காற்றில் இருக்கக்கூடிய எனர்ஜி, அதாவது இயக்க ஆற்றல் சொல்லுவாங்க. possessed by the wind, windல இருக்கக்கூடியது is due to its high speed, அந்த காற்றினுடைய ஸ்பீட்னால என்ன ஆகுதுன்னா the kinetic energy is converted into மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. எதனாலனா பை விண்ட் டர்பைன். என்ன ஆகுதுன்னா இந்த கைனெட்டிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் பவர்.
The wind energy can be used for அது மாதிரி கிடைக்கிற அந்த wind energy வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா for generating electricity, that is for producing the electricity. Then run water pumps, floor mills, etc. அது electricity current எடுக்கிறதுக்கும் then அது வந்து பம்ப் வாட்டர் பம்ப் வந்து ரன் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட்டு மாவு மிஷின்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் பண்ணுறதுலேருந்து கிடைக்கிற இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணுறோம். தென் ரொட்டேட்டரி மோஷன் ஆஃப் விண்ட் மில் இஸ் யூஸ் டு ட்ரா வாட்டர் ஃப்ரம் வெல்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு வந்து இந்த விண்ட் மில்ஸ் வந்து இந்த தண்ணியிலேருந்து கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து அதனுடைய அந்த விண்ட் மில்ஸை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் யூ சி, டு யூ நோ the world largest and tallest wind turbine is situated in Hawaii. So largest tallest wind turbine வந்து வேர்ல்டுல வந்து எங்க இருக்கு? ஹவாயில இருக்கு. wind turbine னா காற்றாலை சொல்லுவாங்க. அது எங்க இருக்கு? ஹவாயில இருக்கு. இது 1 மார்க்ல கேட்பாங்க. One wind turbine can produce electricity for 300 homes. அது மாதிரி ஒரு wind turbine இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டி எத்தனை வீட்டுக்கு யூஸ் ஆகுனா 300 ஹோம்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் யூ சி windmill. Windmill is a machine that converts the energy of wind into rotational energy by broad blade attached to the rotating axis. கீழே கொடுத்துருக்காங்க பாரு டயக்ராமில் windmill. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விண்மில்ல மேலே ஒரு பிளேடு இருக்கு இல்லையா, ரொட்டேட்டிங் பிளேடு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு அட்டாச் ஆகிருக்கும், ஒரு ஆக்ஸோட அட்டாச் ஆகிருக்கும். கீழே வந்து ஒரு இது மாதிரி இருக்கு இல்லையா, தூண் மாதிரி இருக்கு. ஸோ விண்மில் தட் இஸ் த மிஷின். இட் கன்வெர்ட்ஸ் த எனர்ஜி ஆஃப் விண்ட், அதாவது காற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியை வந்து அந்த என்ன செய்யுதுன்னா அந்த பிராட் பிளேடு இருக்கு இல்லையா, பிளேடு வந்து என்ன செய்யுதுன்னா அந்த ரொட்டேட்டிங் ஆக்சிஸோட அட்டாச் ஆகிருக்கு. when the blowing hair strikes the blade of the windmill, அந்த windmill இருக்கிற அந்த பிளேடை வந்து அந்த ஏர் வந்து படும்போது என்ன ஆகுதுன்னா it exerts force and causes the blade to rotate. அந்த காற்று வந்து அதனுடைய ஃபோர்ஸ்னால அந்த பிளேடு என்ன ஆகுது, it can be rotate. The rotational movement of the blades operate the generator and the electricity is produced. ஸோ அந்த ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் இந்த பிளேடு வந்து ரொட்டேட் ஆக ஆக வந்து ஜென்ரேட் ஆகிட்டு என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. த எனர்ஜி அவுட்புட் ஃப்ரம் ஈச் விண்மில் இஸ் கப்புள் டுகெதர் டு கெட் எலக்ட்ரிசிட்டி ஃபார் த கமர்ஷியல் ஸ்கேல். அது மாதிரி வந்து அந்த ஒவ்வொரு விண்மில்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு வியாபார ரீதியாக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் யூ சி வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் விண்ட் எனர்ஜி. விண்ட் எனர்ஜியோட அட்வான்டேஜஸ் பாரு. விண்ட் எனர்ஜி இஸ் ஃப்ரீ, அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், விலை இல்லாது. எக்கோ ஃப்ரெண்ட்லி இது வந்து எதுவும் பொல்யூஷன் எதுவும் எதுவும்னாது, அதாவது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்கும். தென் இட் இஸ் ஏ ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. செகண்ட் பாயிண்ட், இட் டஸ் நாட் காஸ் பொல்யூஷன், இதனால் எந்த பொல்யூஷனும் இல்லை. தேர்ட் பாயிண்ட், எக்ஸ்பென்சஸ் ஆன் பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் இஸ் லோ when compared to the other power sources. மற்ற பவர் சோர்ஸஸ்லாம் கம்பேர் பண்ண சொல்லலாம். இந்த விண்ட் எனர்ஜி வந்து என்ன செய்யலாம், அதனுடைய மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும், பராமரிப்பு செலவு வந்து குறைவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் யூ சி வாட்டர் எனர்ஜி. Earth's surface is covered with nearly 71% of water. ஓகே, ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் எர்த்தோடைய சர்ஃபேஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வாட்டருக்கு வந்து கவர் ஆகிருக்கு, 71%. Harnessing the energy from the flowing water can be used to produce electricity. ஸோ வந்து அந்த ஃப்ளோயிங் வாட்டர் அது மாதிரி ஓடுற தண்ணியிலிருந்து கிடைக்கிற எனர்ஜி வந்து நம்ம யூஸ் பண்ணி அதிலிருந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னா எலக்ட்ரிசிட்டியை தயாரிக்கிறோம். The technique to harness the water energy is called hydropower. ஸோ அது மாதிரி வந்து வாட்டர் எனர்ஜியிலேருந்து வந்து கிடைக்கிற அந்த எனர்ஜி வந்து அந்த பவரை வந்து என்ன சொல்கிறோம், that is called as hydropower. The electrical energy is derived from water falling from a height. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து வாட்டரில் எங்கேருந்து கிடைக்குது, ஓடுற தண்ணியிலேருந்து, தென் ஹைட்லேருந்து வர வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர்ற அந்த வாட்டர்லேருந்து வந்து நம்ம என்ன செய்கிறோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஹில்லி ஏரியாஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் திஸ் பர்பஸ் வேர் தேர் இஸ் கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஃபாலிங் ஃப்ரம் ஹை ஸ்லோப்ஸ். ஸோ இது மாதிரி வந்து வாட்டர் எனர்ஜி வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் வந்து தயாரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எது வந்து சூட்டபிள் ஏரியானா ஹில்லி ஏரியாவில் இருக்கிற அந்த ஹை ஸ்லோப்ஸ் தான், அதாவது வாட்டர் ஃபாலிங் ஏரியாஸ் தான் இஸ் சூட்டபிள் ஃபார் டு கெட் த வாட்டர் எனர்ஜி. இட் டஸ் நாட் காஸ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஆர் வேஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ இதன் மூலிமா என்ன ஆகுதுன்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷனும் இருக்காது, இது எதுவும் வேஸ்ட்டையும் ஏற்படுத்தாது. ஹைட்ரோ பவர் பிளான்ஸ்
converts the kinetic energy of flowing water into electricity. This is called hydroelectricity. So hydropower plants வந்து என்ன செய்யுதுன்னா இந்த kinetic energy, அதாவது வந்து kinetic energyனா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மின்னாற்றல் என்ன செய்யுதுன்னா அதை பயன்படுத்தி it can produce the electricity. அது என்ன சொல்றோம்? This is called as hydroelectricity ன்னு சொல்றோம். See your today's assignment. What are the advantages of wind energy? So wind energy ல வந்து எத்தனை 3 points இருக்குல்ல, அந்த 3 points write பண்ணுங்க. This is your today's assignment. Thank you children. Have a nice day.